ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்கலாம். வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ மாங்காய் பார்க்குறோம், மாம்பழம் இப்போ சீசன் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் கலர்ஃபுல்லாக சாங்கீஸ் இருக்குது. இது ஜூஸுக்கு நல்ல பழம். இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. கொய்யா பழத்தில் நார்ச்சத்து நிறைய இருக்குது, மலச்சிக்கலுக்கு டெய்லி எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் இரத்த சோகைக்கு நல்லது. பிளட்டில் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ண அயன் சத்து நிறைய இருக்குது. அப்புறமா ஆப்பிள் ஆஸ் யூஷுவல் நம்ம ஜூஸ் போடலாம், பிள்ளைகளுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுப்போம். அதுக்காக ஆப்பிள் வச்சுருக்காங்க. ஆப்பிள் நிறையவே வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அப்புறம் மாதுளம்பழமும் வெரைட்டியாக சைஸாகவே இருக்குது. இது பப்பாசி பழம் வச்சுருக்காங்க, ஜூஸுக்கு நல்லது. ரம்புட்டான் பூட்டையோடு அப்படி பார்க்க அட்ராக்டிவாக தொங்க விட்ருக்காங்க. ரம்புட்டான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது, இதில் மேலே தொங்க விட்டுருக்கிறது. இது ப்ளம்ஸு சீசன் போல் இருக்குது, ப்ளம்ஸும் இருக்குது, எப்பவும் அது கிடைக்காது. கிரேப்ஸில் வெரைட்டியாக வச்சுருக்கு. பன்னீர் திராட்சை, சீட்லெஸ் திராட்சை, வயலட் கலரில் சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்களும் தேவையான ஃப்ரூட்ஸு டெய்லி ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது நம்ம மண்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற எஸ்கேஆர் ஃப்ரூட் ஸ்டால் தான். நீங்களும் அங்கே போகிறப்ப ஒரு விசிட் அடிங்க. பார்த்திங்களா, இதில் கிவி வேறு தொங்க விட்ருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது கிவி ஃப்ரூட்டு. அதுவும் நம்ம பார்க்காத ஒரு ஃப்ரூட்ஸு. அதுவும் நீங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம். பைனாப்பிள் ஜூஸ் போடுறது இருக்குது, கட் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்குது, அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் வாழைப்பழத்துலேயும் நிறைய வெரைட்டியாக விட்ருக்காங்க. செவ்வாழைப்பழமும் இருக்குது. இதில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது, அதனால் சாப்பிட்லாம். நான் எங்கே வாழை மரத்தை பார்த்தாலும் அதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது அப்படி தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு அவ்வளவோ தேவை. அதனால் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. ரம்புட்டானை தான் மிஸ் பண்ணாமல் சீசனில் வாங்கி சாப்பிடுங்க. எப்போவுமே கிரேப்ஸ் வாங்கினீங்கன்னா கழுகுறப்ப ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கழுங்க, அதுதான் நல்லது. அதில் கிருமிகள் ஏதாவது இருந்துன்னா போயிடும். இந்த கார்ன் வச்சுருக்காங்க, 2 கார்ன் ஒரு பேக்கில் இருக்குது. அது 60 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், கிரேப்ஸ் என்ன அழகாக வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.